ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம அரேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அரேயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 டைமென்ஷனல் அரே, செகண்ட் ஒன் மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1D அரேயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸில் மட்டும் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். இதே 2D அரே மல்டி டைமென்ஷனல் அரேலலாம் வந்து நம்ம ரோஸ் அண்ட் காலத்தில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா 1D அரேயில் வந்து ஒன்லி ரோஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து 1 டைமென்ஷனல் அரே. இதுவே 2D அரே 3D அரேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸும் இருக்குது, காலம்ஸும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட். இப்போ நம்ம வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1D அரே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து நான் வந்து கிளாஸ் அரேன்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெத்தடை வந்து போட்டுக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் மெத்தட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் args, அதுக்குள்ளே வந்து int n அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த n வந்து தான் நம்ம அரேவோட சைஸு. ஸோ அந்த எண்ணை வந்து எண்ணுக்கான வேல்யூ வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஸ்கேனர் கிளாஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்கேனர் ஸ்பேஸ் x = நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். எக்ஸ் தான் வந்து என்னோடய ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள். அதை வச்சு நான் எண்ணுக்கான வேல்யூ வந்து வாங்கிக்கிறேன். ஸோ n = x டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு கொடுத்திங்கன்னா அது வந்து இன்டீஜர்ஸ், நெக்ஸ்ட் லைன்னு கொடுத்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே நம்ம இன்டீஜர் தான் தேவை. ஸோ n = x டாட் நெக்ஸ்ட் இன்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து அரே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக int arr, என்னோடய அரே பேர் வந்து arrன்னு வச்சுக்கிறேன். arr நம்ம 1D அரேனா ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் போதும். ஸோ int arr ஸ்கொயர் ப்ராக்கெட் = நியூ இன்ட்னு போட்டு சைஸ் கொடுத்துடணும். நம்மளோட சைஸ் வந்து nன்றனால ஸோ n கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம அரே வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குகிறோம். ஸோ அதுக்காக system.out.println enter the அரே எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்கேனர் கிளாஸை வச்சு நம்மளோட அரே எலமெண்ட்ஸ் வந்து வாங்குகிறோம். ஸோ அரே எலமெண்ட்ஸை வந்து பொதுவாக எப்படி வாங்குறதுனா வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ ஃபார் int I = 0, I is less than அரேவோட சைஸ் வந்து என்ன? ஸோ I is less than n, I ++. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா arr of I = நம்மளோட ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் x டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு வேல்யூவாக n அதோட சைஸ் வரைக்கும் ஒரு வேல்யூவாக வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கும். அது வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார் லூப் முடித்தோடனே நம்ம வந்து அந்த அரேயை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ system.out.println arr of I அப்படின்னு கொடுத்திங்கன்னா வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கின வேல்யூஸ் எல்லாம் அது வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். system.out.println தி அரே எலமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு ப்ளஸ் போட்டு arr of I அப்படி கொடுத்திங்கன்னா வந்து அரே எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகிடும். அந்த அரே எலமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அங்கே யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் இல்லையா வேல்யூஸ், அதே மாதிரி இங்கேயும் ஃபார் லூப் யூஸ் பண்ணால் நம்ம அரே எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் int I = 0, I is less than n, I ++ அப்படி போட்டுட்டு உள்ள system.out.println arr of I அப்படி கொடுத்திங்கன்னா வந்து ஒரு எலமெண்ட்டாக அரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக வந்து அது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். system.out.println arr of ஐனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதே மாதிரி n வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஃபார் லூப். ஸோ இதுக்கு அடுத்து இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மேலே எனக்கு தேவையான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இன்புட் அவுட்புட் வாங்குறதுனால import java.io.star இன்புட் அவுட்புட் பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால யூட்டில் பேக்கேஜும் நமக்கு தேவைப்படும். ஸோ import java.util.star போட்டு நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நியூ டெர்மினல், என்னோடய கிளாஸ் நேம் அரே. ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் அரே.java கொடுத்தா கம்பைல் ஆகி திருப்பி அதை வந்து ரன் பண்ணுறது ஜாவா ஸ்பேஸ் அரே அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து ரன் ஆகிட்டு அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும். நான் இப்போ வந்து என்ட்ரு கொடுத்தா இப்போ வந்து நான் என்னோட வேல்யூ வந்து நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். என்டர் தி அரே எலமெண்ட்ஸ் வந்து கேட்குது. ஸோ 23, 45, 67, 12, 34ன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த அரே எலமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு கீழே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கைஸ் 1 டைமென்ஷனல் அரே. இப்போது 1 டைமென்ஷனல் அரே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 2 டைமென்ஷனல் அரே, அதாவது மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ அதில் 1 டைமென்ஷனல் அரேலே நமக்கு ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணால் அது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ அதுக்கு தான் வந்து
ஒன் டி அரேயில் ரோ மட்டும்தான் இருக்கும், அதனால் என் மட்டும் நம்ம சைஸ் கொடுத்தோம். பட் 2D அரேயில் வந்து காலமும் இருக்கிறதால இன்ட் எம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த எம்மையும் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஸோ எம் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி வாங்கியாச்சு. இப்போது 2D அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ 1D அரேயில் வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்தால் போதும்னு சொன்னேன். பட் 2D அரேயில் வந்து 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் வேணும். ஸோ இன்ட்டு நியூ இன்ட்டு என்னும் எம்மும் சைஸும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ 1D அரேக்கு வந்து ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் வாங்கணும். பட் 2D அரேக்கு வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப், ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ரோக்கு, செகண்ட் ஃபார் லூப் வந்து காலம்க்கு. ஸோ ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு 0, ஜே இஸ் லெஸ் தென் எம் தான் வந்து அதோட சைஸு, ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே ஏஆர்ஆர் ஆஃப் ஐ அதுக்கு பக்கத்துலேயே ஜே போட்டு ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வந்து ஒரு வேல்யூவாக வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். ஸோ இதுதான் இப்படி தான் கைஸ் நம்ம வந்து 2D அரேக்கு வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாங்கின இன்புட்டை எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணிட்டுலாம் இந்த அரே எலமெண்ட்ஸ் அப்படி போட்டு இப்போ 1D அரேக்கு ஒரே ஒரு ஃபார் லூப் போதும். பட் 2D அரேக்கு வந்து 2 ஃபார் லூப் தேவைப்படும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்புக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு ஃபார் லூப் போடுறோம். ஸோ ஃபார் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே இஸ் லெஸ் தென் எம், ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ஐ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோக்கு, செகண்ட் ஃபார் லூப் ஜே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலம்க்கு. ஸோ அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ வந்து ரோ பிரிண்ட் பண்ணும். அது பக்கத்தில் ஜே போட்டிங்கன்னா வந்து காலமையும் பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜாவா சி ஸ்பேஸ் அரே டாட் ஜாவா கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இப்போ நான் வந்து சைஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் வந்து ரோ 3 கொடுத்துக்கிறேன், காலமும் 3 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரோ காலம்க்கான வேல்யூஸ்லாம் நான் வந்து கொடுத்துட்றேன். 1 2 3 4 5 6 7 அப் டு 9 வரைக்கும் நான் கொடுத்துனா அவுட்புட் வந்து இங்கே பார்க்கலாம் கைஸ். 1 2 3 வந்து ரோ, 1 4 7 வந்து காலம் கைஸ். ஸோ இதுதான் வந்து 2D அரே. நம்ம இதுக்கு முன்னாடி 1D அரே 2D அரே இப்போ பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.